ஜாமியா மிஸ்பா லோதாவின் துணை முதல்வர் மௌலானா மௌலவி KM மொஹியுத்தீன் அப்துல் காதிர் மம்பை ஹசரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். 20 நிமிஷம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பதில் சொல்லுங்களேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم علم بالقلم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم حبر العالم أقدس من دم الشهيد أو كما قال عليه الصلاة والسلام. இந்த புனிதமான அவைக்கு தலைமை பொறுப்பேற்று சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஜாமியா மும்பவுல் அன்வார் அரபிக் கல்லூரியினுடைய தகுதிமிக்க முதல்வர், கடலூர் மாவட்ட அரசு காசி, எங்களுடைய ஆன்மீக தந்தை மரியாதைக்குரிய ஹஜ்ரத் கிப்லா அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற ஜாமியாவினுடைய நிர்வாக பெருமக்களே, காலையில் இருந்து நேற்றைய தினத்திலிருந்து சிறப்பான முறையிலே இங்கே நல்ல பல கருத்துக்களை அள்ளி தந்து கொண்டிருக்கின்ற கண்ணியமிகு உலமா பெருமக்களே, இறுதி அமர்வுக்காக பல பகுதிகளில் இருந்தும் துவாவை நாடி நம்முடைய ஜாமியா மும்பவுல் அன்வார் அரபிக் கல்லூரிக்கு வருகை தந்திருக்கின்ற உலமாக்களே, பெரியவர்களே, நல்லவர்களே, குறிப்பாக எங்களுடைய நீடூர் ஜாமியா மிஸ்பாவுல் ஹுதா அரபிக் கல்லூரியினுடைய நிர்வாகிகள், கல்லூரியினுடைய பேராசிரியர் ஷஃபியுல்லா ஹசரத், இன்னும் பல உஸ்தாதுமார்கள்லாம் வந்திருக்காங்க. எங்கள் நாசிர் ஹசரத்தே வர வேண்டியது, ஆனால் அவங்க மகனுடைய திருமண வேலையாக இருக்கிறதுனால வர முடியல. தான் ஹசரத்தில் சொல்லிடுங்க, நான் இங்கேருந்து துவா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கும் சேர்த்து துவா செய்யுங்க என்று எங்கள் நாசிர் இஸ்மாயில் ஹசரத் சொன்னாங்க. இப்படி பல பகுதிகளில் இருந்து இங்கே துவாவை நாடி வந்திருக்கிறார்கள். அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் புகாரி ஷெரீஃபினுடைய பரக்கத்தினாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தினாலும், கலாமுல்லாவுடைய பரக்கத்தினாலும், கண்ணியமிகு உலமா பெருமக்களுடைய பரக்கத்தினாலும் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நல்லோர்கள் கூட்டத்தில், வலிமார்கள் கூட்டத்தில் சேர்ப்பானாக. ஆங்காரமாய் வருநோயும் ஔஷிதமில்லா எந்நோயும், ஏங்கி திணறும் மரண நோய், ஈழை இழப்பு, நீரடைப்பு, 4448 நோய்களையும் நாங்கள் காணாதோடிடச் செய், நல்வழி காட்டிடும் ரஹ்மானே, ஆமீன் சொல்லுங்க. சங்கைக்குரியோர்களே, நேற்றைய தினத்தில் இருந்து நேற்றே நாங்கள்லாம் வந்துட்டோம். நேற்று பெண்கள் பயான் நடைபெற்றது, வந்துட்டோம். இப்போ வரை இருந்துகிட்டு இருக்கோம். துவா முடிச்சுட்டு தான் இன்ஷா அல்லாஹ் அபூர்வ துவா எங்கள் நாசிர் ஹசரத் அவர்கள் ஓத இருக்கிறார்கள். அந்த துவாவை நாடியே நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். நிறைவு செய்துவிட்டு தான் செல்வோம். சங்கைக்குரியவர்களே, பல அமர்வுகள் இப்பொழுது அசருக்கு பிறகு மலர் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. அதிலே தான் வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று நாசிர் ஹசரத் என்னை அழைத்திருந்தார்கள். மகரிப் பிறகு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே எழுத்துத்துறை ஒரு சாதாரணமான துறை அல்ல. இன்று உலமாக்கள், அறிஞர்கள் பேசுகிறார்கள் என்றால் அந்த அறிஞர்கள், பெரியவர்கள் எழுதி வைத்த அந்த நூல்களை படித்துவிட்டுத்தான் மக்களுக்கு மத்தியிலே அந்த உலமா பெருமக்கள், அறிஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சாளர்களுக்கு மூலதனமே நூல்கள் தான், அறிஞர்கள் எழுதி வைத்த நூல். அதுவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி சொல்லி காமிக்கிறான், அல்லம பில் கலம்,
பேனாவின் மூலமாக ஞானங்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா கற்றுத் தந்தான். அப்ப பேனா என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. அல்லாஹ் தஆலா முதலாக படைத்ததே பேனாதான். அவ்வலுமா ஹலக்கல்லாஹு அல் கலம், ஆரம்பமாக ரப்புல் ஆலமீன் படைத்தது பேனாவைத்தான். படைத்துவிட்டு உக்குத்துப், எழுதுன்னு சொன்னான். மா அக்குத்துபு, எதை எழுதுவது என்று கேட்டது. உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கும் நரகவாசிகள் நரகத்துக்கும் போற வரைய அத்தனையும் எழுதினான். அத்தனையும் பேனா எழுதிவிட்டது. சங்கைக்குரிய பெரியோர்களே, பேனாவின் மூலமாக, கிரந்தங்களின் மூலமாக அல்லாஹ் ஞானங்களை கற்றுத் தருகிறான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, ஹிபுருல் ஆலிமி, ஒரு ஆலிமினுடைய, ஒரு அறிஞருடைய பேனா மை அக்தஸு மின் தமி ஷஹீத், ஷஹீதினுடைய இரத்தத்தை விட அது தூய்மையானது, உயர்ந்தது. அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் தியாகம் செய்தார்கள். ஏதாய் கலிமத்தில்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலிமாவை ஓங்கச் செய்வதற்காக ஷோதாக்கள் இரத்தத்தை சிந்தி உயிர் தியாகம் செய்தார்கள். அந்த இரத்தத்தை விட உலமாக்களுடைய பேனாவின் மை இருக்கிறதே, அது தூய்மையானது, உயர்ந்தது, உன்னதமானது என்று இஸ்மு தஃதீல் போட்டு ஸல்லல்லாஹு பேசுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஆற்றல் எழுத்துக்கு இருக்கிறது. அதைத்தான் மலர் வடிவத்திலே நம்முடைய உலமாக்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், பெரிய பெரிய ஆலிம்கள் எல்லாம் அந்த மலரிலே கட்டுரைகள் பதிவு செய்திருக்கிறார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்த பெரியார்கள் எல்லாம் எழுத்துத்துறையிலே ஈடுபட்டார்கள். குர்ஆனுக்கு வியாக்கியானம் தர பல ஞானிகள், பல பெரியார்கள் வந்தார்கள். குர்ஆனுக்கு விளக்க உரை தர வந்த அறிஞர்களிலேயே காதி பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதல் இடத்தை பெறக்கூடியவர்கள். தஃப்சீருல் பைலாவி, அது ரயீசு தஃப்சீர், தஃப்சீர்களுக்கெல்லாம் தலைமையானது. நாங்களெல்லாம் லால்பேட்டை மண்பவுர் அன்பாரிலே எங்களுடைய ஷேகுல் ஹதீஸ் வாப்பா இடத்தில் பைலாவி ஷரீஃப் ஓதினோம். அதி அற்புதமான முறையிலே வாப்பா பாடம் நடத்துகின்ற அந்த ஒவ்வொரு கருத்துக்களும் இன்றும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ரப்பன் வாஹி தன்ஹம் அல்ஃப ரப்பின் அதீனு இதா தகஸ்ஸமத்தில் உமூரு தரக்துல்லாத வல் உஸ்ஸா ஜமீஆ கதாலிக யஃஅலுர் ரஜுலுல் பஸீரு. என்ன அற்புதமா படிப்பார்கள், ரசனையா படித்து அதற்கு விளக்கமும் தருவார்கள். இந்த பைத்துக்கு அற்புதமா அர்த்தம் வைப்பார்கள். ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் ஹதீஸ்லாம் வந்து இறங்கிறோம். புகாரி ஷரீஃப், முஸ்லிம் ஷரீஃப் எல்லா ஹதீஸ்களையும் வைத்து விளக்கம் தருவார்கள் எங்களுக்கு. இப்போ ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கவியை பாடியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் வாழ்ந்திருக்காங்க. நுபுவத்து கொடுக்கப்படுவதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சொல்வாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரி ஷரீஃபிலே வருகிறது, நான் அவரை சந்திச்சிருக்கிறேன், ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலை சந்தித்திருக்கிறேன். புகாரியில் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இறைச்சி வச்சு சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்போ வந்தார், ஸைத் வாங்க உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு சொன்னேன். சாப்பிட மாட்டேன். அஷாத்த ஹலக்கஹல்லா வ அன்தும் ததுபஹூன லிகைரில்லா. ஆட்டை அல்லாஹ் படைத்தான், நீங்கள் அல்லாஹ் அல்லாதவனுக்கு அந்த ஆட்டை அறுத்திருப்பீர்கள் என்று இறைச்சிய. சாப்பிட மாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி சாப்பிடல. ஆனால் அந்த காலத்தினுடைய மரபு அப்படி இருந்துச்சு. சிலைகளுக்கு அறுத்து சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அவரை நான் பார்த்திருக்கிறேங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரோடு பேசியிருக்கிறேன். ஐயாமுல் ஜாஹிலியிலே, ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய காலத்தில் முவஹீதாக, ஏகத்துவவாதியாக இருந்தார் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். அவரை ஒரு சமுதாயமாக கியாம நாளிலே அல்லாஹ் எழுப்புவான். பாப்ப அந்த பைத்தை படிச்சுட்டு இவ்வளவு விளக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை உம்மத்தம் வாஹிதா, ஒரு சமுதாயம் என்று சொல்கிறான். ஒரு சமுதாயமே செய்ய முடியாத வேலையை
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதனால் உம்மத்தம் வாஹிதாங்கிறான், ஒரு சமுதாயம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸெய்த் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலை ஒரு சமுதாயமாக கியாமத் நாளிலே எழுப்புவான். ஏன்னா ஐயாமுல் ஜாஹிலியா அந்த காலத்திலே ஒரு மையீதாக இருந்தார், ஏகத்துவவாதியாக இருந்தார். அவரு யூதர்கள்ட்ட போய் சொன்னாராம், கேட்டாராம், உங்க யூத மார்க்கத்தில் நான் சேரலாம்னு நினைக்கிறேன், சேரட்டுமா? சேருங்க, எங்க மார்க்கத்தில் சேர்ந்தா அல்லாஹ்வுடைய கோபம் தான் கிடைக்கும். எங்க மார்க்கத்தில் சேர்ந்தா அல்லாஹ்வுடைய கோபம் கிடையே, அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் தவிழ்வதற்கு தானப்பா உங்க மார்க்கத்துக்கு நான் வர்றேன். சரி, இது கையாடல் நடந்து விட்டது, தௌராத்திலே கையாடல் செய்யப்பட்டு விட்டது. ஆகவே அதெல்லாம் இங்க வந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய கோபம் தான் கிடைக்கும். அப்படியா? அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய கிருபை கிடைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்வது என்று சொல்லும் போது அவன் மில்லத்தை ஹனீஃபியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்துக்கு போனா உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருள் கிருபை கிடைக்கும். அப்படியா? நசாராக்களுடைய அறிஞர்கள்ட்ட போய் கேட்டாங்களா, உங்க மார்க்கத்தில் நான் சேர்ந்து கட்டுமான்னு. சேருங்க, சேர்ந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய லானத் தான் கிடைக்கும், கோபம் தான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் தழுவதற்கு தானப்பா உங்க மார்க்கத்துக்கு வர்றேங்கிறேன். சரி, இஞ்சியில் கையாடல் செய்யப்பட்டு விட்டது, திருத்தப்பட்டு விட்டது. ஆகவே எங்க நஸ்ரானி மார்க்கத்துக்கு வந்தா அல்லாஹ்வுடைய கோபம் அலா மில்லத்தில் ஹனீஃபியா என்று சொல்லிதான் ஸெய்த் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள். அப்படிப்பட்ட மாமேதை ஸெய்த் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் பாடிய பாட்டுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அர்த்தம் வச்சாங்க. ரப்பன் வாஹிதன் அம் அல்ஃப ரப்பின் அதீனு. பாப்பா இப்ப பிள்ளையெல்லாம் கேளுங்க, அதீனுக்கு ரப்பன்கிறது மஃபூல் முகத்தம். பாப்பா சொல்லுவா, அதீனு ரப்பன் வாஹிதன் அம் அல்ஃப ரப்பின். ஒரு ரப்புக்கு நான் கட்டுப்படுவேனா, 1000 ரப்புக்கு நான் கட்டுப்படுவேனா? ஒரு ரப்பு ஓடுங்கிறான், ஒரு கடவுள் இருங்கிறான், ஒரு கடவுள் நடங்கிறான், ஒரு கடவுள் நடக்காதேங்கிறான். ஒரு ரப்புக்கு கட்டுப்படுவேனா, 1000 ரப்புக்கு நான் கட்டுப்படுவேனா? ஒரு ரப்புக்கு தான் கட்டுப்படுவேன். தரக்துல் லாத்த வல் உஸ்ஸா ஜமியா. லாத்தை விட்டு விட்டேன், உஸ்ஸாவை விட்டு விட்டேன், அனைத்து கடவுள்களையும் விட்டு விட்டேன், சிலைகளையும் விட்டு விட்டேன். கதாலிக்க எஃபாலுர் ரஜுலுல் பசீரு. ஒரு புத்திசாலி, ஒரு அறிவாளி இப்படித்தான் செயல்படுவான் என்று சொல்லி அந்த பைத்துக்கு அறுத்த வைத்து பைலாவிய வாப்ப நடத்துவார்கள். இன்னும் எங்களுக்கு வாப்ப சொல்லி தந்த விளக்கமே ஞாபகம் இருக்கிறது. 100 பக்கம் எங்களுக்கு நடத்தினார்கள். எங்க நீடூர்லையும் 100 பக்கம் நடக்கணும். கதிர் சவுக்கு 100 பக்கம் நடத்தியா உனக்கு 86வது பக்கம் போகுது. பெருமைக்கு சொல்லல, உண்மையிலேயே நாசிர் சொன்ன மாதிரி அம்மா பி நிஅமத்தி ரப்பிக்க வஅதி புகாரி செய்தி 86வது பக்கம் போய்கிட்டு இருக்கு. எல்லாம் யூடியூப்லயே போட்டுறது, நமக்கெல்லாம் தெரியாது. மாணவர்கள் அப்படியே நடத்துகிற பாடத்தை எடுத்து யூடியூப்ல போட்டு தப்சீருல் பைலாவி நீங்க போட்டிங்கன்னா வந்துடும். யூடியூப்ல 86 பக்கம் போய்கிட்டு இருக்கீங்க. பாப்பட்ட ஓதின பரக்கத், அதை நாங்கள் எல்லாரும் பார்க்கணும். பிழைகள் இருந்தா திருத்தி தாங்கன்னு சொல்லியிருக்கோம். எதுவும் தவறுகள் நடக்கலாம், நம்ம பெரிய இதா. அது 86வது பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நாள் பாடம் நடக்கும். 100 பக்கம் முடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. அது மாதிரி அல்ஃபியாவையும் 450 பைத்து யூடியூப்ல போட்டாச்சு. 450 பைத்து இருக்குது. அல்ஃபியத்துன்னு மாதிக்கு தமிழ் போட்டிங்கன்னா வந்து விழுந்துரும். 450 பைத்து அல்ஃபியா நாங்கள் நடத்தி இருக்கிறோம். சங்கைக்குரிய எல்லாம் உஸ்தாத்மாவுடைய துஆ பரக்கத். நம்மள்ட்ட எதுவுமே கிடையாது. அல்ஃபியா கனியத்தில் ஓதணும். அல்லாமா கனியத்தில் எங்க நூல் அமீனுடைய துஆ, அவங்களோட பயான் பதிவு ஓதணும். எல்லா உஸ்தாதுங்க, நம்ம உஸ்தாத்மார்கள் ஃபுல்லா அவுலியாக்கள். அவங்க கற்றுத்தந்த அந்த பாடங்களை எல்லாம் நடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். சங்கைக்குரியவர்களே, இப்படி அறிஞர்கள்லாம் எழுதி வச்சுட்டு போனதுனால தான் அதை பார்த்து இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். குர்ஆனுக்கு விளக்கம், ஹதீஸ்களுக்கு விளக்கம், ஹதீஸ்களுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணம் செய்த மாமேதைகள் தான் அந்த ஹதீஸ்கள் எல்லாம். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், பெரிய மாமேதை முஸ்னத் இமாம் அஹ்மத் என்ற நூலை எழுதியிருக்கிறார்கள். 40,000 ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது.
9566 ஹதீசுகள் புகாரியிலேயோ முஸ்லிமிலேயோ வராத ஹதீசுகள் அதிலே இடம்பெற்றிருக்கிறது. முஸ்னத் இமாம் அஹ்மத் 40,000 ஹதீஸ்களை அவர்கள் யாத்து தந்திருக்கிறார்கள் நமக்கு. அவர்கள் பாராட்டி சொல்வார்கள், யஹ்யா இப்னு மயீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவரை ஹதீஸை கோர்ப்பதற்காக ஹதீஸை எழுதுவதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா அவர்களை படைத்தான். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யஹ்யா இப்னு மயீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாராட்டி சிலாயத்து சொல்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, 6 லட்சம் ஹதீஸுகளை பேனாவால் தொட்டு எழுதுனாங்க. இப்போ நம்மள மாதிரிலாம் அப்படி பேனா வச்சு எழுதுறது கிடையாது. இப்போ எல்லாமே டைப் அடிச்சிடறோம் இல்லைங்களா? டைப் அடிச்சு எல்லாம் வெளியாகிறது. ஆனால் பேனா தொட்டு மைய தொட்டு 6 லட்சம் ஹதீசுகளை யஹ்யா இப்னு மயீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதினார்கள். ஹதீஸுக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணம் செய்த பெரிய மாமேதை யஹ்யா இப்னு மயீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பாராட்டி சொல்கிறார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு சிறப்பு. ஷாஃபி இமாம் தான் உங்களுக்கு உஸ்தாத். ஷாஃபி இமாமுடைய உஸ்தாது மாலிக் இமாம். பாருங்க, ஷாஃபி இமாம் ஒரு இமாம்கிட்ட ஓதுனாங்க. மாலிக் இமாம்கிட்ட தானும் இமாமாக ஆகி ஒரு இமாமை உருவாக்கிட்டாங்க. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அந்த உஸ்தாது மாவுடைய பரக்கத். அவங்க யஹ்யா இப்னு மயீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாராட்டி சொல்கிறார்கள். அவங்க வரலாற்றிலே வருகிறது, ஹதீஸுக்காக வேண்டிய அர்ப்பணம் செய்து யஹ்யா இப்னு மயீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜில் போனால் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஹஜ்ஜினுடைய கிரியைகளை எல்லாம் முடித்துவிட்டு பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்வதற்காக மதீனா முனவ்வராவுக்கு செல்கிறார்கள். மன் ஜாரனி பஅதல் மமாத்தி ஃபகஅன்னமா ஜாரனி ஃபில் ஹயாத்தி, இந்த உலகத்தை விட்டு நான் சென்றதற்கு பிறகு என்னை ஜியாரத்து செய்ய மதீனாவுக்கு எவர் வருகிறாரோ நான் உயிரோடு இருக்கும் போது என்னை சந்தித்தவரை போல என்று கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. ஹஜ்ஜினுடைய கிரியை முடிச்சிட்டு உடம்பு செல்லாம அப்படியே மதீனாவுக்கு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து செய்தார்கள். வியாதி அவர்களுக்கு அதிகமாகி விட்டது, முத்தி விட்டது. மதீனாவிலேயே அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. மதீனாவிலேயே மூத்தாய் விட்டார்கள். யஹ்யா இப்னு மயீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மதீனத்து மக்கள் அறிஞர்கள் யஹ்யா இப்னு மயீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவில் வந்து இன்திகால் ஆகிவிட்டார்கள், அல்லாஹ் இடத்தில் சென்று விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். எல்லாரும் ஒன்று கூடி விட்டார்கள். அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். அஹ்லுல் பைத்துகள் எல்லாம் வந்து விட்டார்கள். எங்களுடைய பாட்டனார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த யஹ்யா இப்னு மயீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த அஹ்லுல் பைத்துகள்லாம் வந்து அந்த யஹ்யா இப்னு மயீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்ணியப்படுத்தினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கட்டிலே குளிப்பாட்டப்பட்டார்களோ அதே கட்டிலே எடுத்துட்டு வந்தாங்க. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த கட்டில் எடுக்கப்படவில்லை. உம்மஹாத்துல் மூமின்கள் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டப்பட்ட கட்டில் எடுக்கப்படவில்லை. யஹ்யா இப்னு மயீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆன உடனே அஹ்லுல் பைத்தில் உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைகள்லாம் யஹ்யா இப்னு மயீன் எங்க பாட்டனாருடைய ஹதீஸுக்காக வேண்டி வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தவர்கள். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கட்டிலில் குளிப்பாட்டப்பட்டார்களோ அந்த கட்டிலே யஹ்யா இப்னு மயீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குளிப்பாட்டுவோம் என்று அந்த கட்டிலை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த கட்டிலே வைத்தவர்கள் குளிக்க வைக்கப்பட்டார்கள். மதீனாவில் உள்ள பெரிய பெரிய ஜாம்புவான்கள், பெரிய பெரிய ஹதீஸ்களா வல்லுநரை குளிப்பாட்டுகிறார்கள். குளிப்பாட்டி ஜன்னத்துல் பக்கீயிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இந்த பெரிய பாக்கியம் ஏன் கிடைத்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கட்டிலில் படுக்க வைத்து குளிப்பாட்டப்பட்டார்களோ அந்த கட்டிலே குளிப்பாட்டப்படுகிற பாக்கியம் யஹ்யா இப்னு மயீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கிடைத்தது என்றால் ஹதீஸுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணம் செய்தார்கள், அர்ப்பணித்தார்கள். ஆகவே அந்த கட்டிலே வைத்து அஹ்லுல் பைத்துகள்லாம் அந்த கட்டில் எடுத்து வந்து குளிப்பாட்டுறதுக்கு கொடுத்தார்கள். இப்படி ஹதீஸ்களுக்காக தன்னை அர்ப்பணம் செய்த மாமேதைகள் அபூ ஸுர்ஆ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படி பலர்கள். அப்படி ஹதீஸை கோர்வை செய்தவர்களில் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தனி இடத்தை பெறக்கூடியவர்கள். அஸ்ஹாபுல் குத்துபி பாத கிதாபில்லாஹி தஆலா அல் புகாரி, குர்ஆனுக்கு அடுத்து சரியான தகவல்களை தன்னகத்தே தாங்கி நிற்கிற ஒப்பற்ற நூல் ஸஹீஹுல் புகாரி. நாங்கள் நாசிர் ஹஜ்ரத் ஜக்கரியா ஹஜ்ரத் இடத்துல 5 ஜுஸு ஓதணும் அவ்வல், அப்புறம் 10 ஜுஸு வாப்ப ஷேகுல் ஹதீஸ் வாப்ட ஓதணும்.
2ஆம் பாகம் கம்ப்ளீட்டா தஃப்சீர் பகுதியை விட்டுட்டு எல்லாத்தையுமே வாப்பட்ட ஓதணும். பெருமைக்கு சொல்லவில்லை, அம்மாவி நியாமத்தி ரப்பிக்க பாதிஸ். புகாரி ஷெரீஃபை முழுமையாக முடிக்கிற ஒரு பாக்கியம் இந்த மிஸ்கின்களுக்கு பல தடவை தந்திருக்கான். தேர்தல் வந்து இருக்கும்போதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு துவா ஓதுறது. கீழக்கரையில் ஒரு வருஷம் இருந்துச்சு, அப்பவும் புகாரி அவ்வளோ நேரம் எடுக்கணும். ஒரு பீரியடு பத்தாது, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அதுக்காண்டி ஒதுக்கிறது. மகரிப் பிறகு காலையில் சுபு தொழுதுட்டே உட்காந்து நடத்துறது. இப்படி எல்லாம் நடத்தி வாப்பவும் அப்படித்தான் நடத்துவாங்க, நடத்தி முடிச்சு தருவாங்க. அதே போன்று முடிக்கக்கூடிய பாக்கியங்களை கிடைச்சிச்சு. நமக்கு ஞானங்களையும் விளக்கங்களையும் அல்லாஹ் தருவானாக. எவ்வளவு தலைப்புகள் புகாரி இமாம் அமைத்திருக்கிற தலைப்புகள்லாம் பார்த்தோம்னா அதி அற்புதமாக இருக்கும். பாபு திக்கிரி உம்மி சலீத், உம்மு சலீத்தை பற்றி பேசுகிற பாடம் 2ஆம் பாகத்தில் ஒரு தலைப்பு. உம்மு சலீத்தை பற்றி பேசுகிற பாடம் பாருங்க. துப்பட்டிகள் வந்தது, எல்லோருக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க. ஒரு துப்பட்டி மிஞ்சி விட்டது, முருத்துன் ஜெய்யிதுன், ஒரு நல்ல துப்பட்டி மிஞ்சிருச்சு. உடனே மக்கள்லாம் சொன்னாங்க, ஜனாதிபதிகளை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னா எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அவி ஆய்த்தி பின்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு மனைவியாக இருக்கிற நபி ஸல்லல்லாஹுடைய பேத்திக்கு கொண்டு கொடுங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் கல்யாணம் முடிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. உங்கள் பேத்தி கொண்டு போய் பிடிங்க. அப்படியே இருக்கு, அந்த உள்ள கோர குறிப்பில் போடப்பட்டிருக்கிறது. உடனே இல்லைப்பா, அந்த உம்மு சலீத்து உஹது களத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுத்தார்கள், காயமுற்றவர்களுக்கெல்லாம் சிகிச்சை செய்தார்கள். உம்மு சலீத் அந்த பொம்பளையை கொடுக்கல, இதுக்கு உம்மு சலீத்தை கூட்டுவா சொல்லி துப்பட்டி அங்கே கொடுத்துட்டாங்க. இப்படி பேணுதலாக இருந்துட்டாங்கன்னு பாருங்க. இல்லை கொண்டு போயிட்டாலும் பற்றிலாம் மிச்சம் எரிஞ்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்படி பேணுதலான வாழ்க்கையாக அமீருல் மூமினின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்தார்கள். ஆகவே அந்த ஹதீஸ திக்ர் உம்மு சலீத் என்று தலைப்பு போட்டு அதை எழுதுகிறார்கள். மிஷ்காத் நம்முடைய கல்லூரியின் பேராசிரியர், என்னுடைய பாசமிகு நண்பர் முகமது அலி ஹசரத் அவர்கள் மிஷ்காத்தை மொழியாக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 5வது பாகம் 6வது பாகம் வெளியிட போறாங்க பாருங்க. அதில் கித்தாபு தைசீர், கண்டிப்பதை பற்றி பேசுகிற பாடம். எப்படி கண்டிக்கிறது? 10 அடிக்கு மேல அடிக்க கூடாதான். அல்லாஹ் ரசூல் சொன்ன செய்யக்கூடாதுன்னு சொன்ன பாவத்தை செஞ்சாதான் 10 அடிக்கு மேல அடிக்கலாமா? 10 அடிக்குள்ளதான் அடிக்கணும். கித்தாபு தைசீர், எப்படி கண்டிப்பது, அதை பற்றி பேசுகிற பாடம்னே ஒரு பாடம் இருக்கு ஹதீஸ்ல. இப்படி பல நூட்களை முஹத்திஸுகள் நமக்கு கோர்வை செய்து தந்திருக்கிறார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள். அதே போன்று தஸவ்வுஃப் சூஃபியாக்கள் நமக்கு ஞான கிரந்தங்கள் இருக்கிறது. இதெல்லாம் எழுதி தந்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கணும், படிக்கணும். நாமும் நூல்கள் எழுதணும், கட்டுரைகள் எழுத வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா பேசியதின்படியும் கேட்டதின் படியும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. பல நூல்கள் எழுதக்கூடிய பாக்கியத்தை, நூல்களை படிக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக என்று உங்களோடு சேர்ந்து நான் துஆ செய்து கொள்கிறேன். இங்கு ஒன்று கூடியதைப் போல மக்காவிலையும் மதீனாவிலையும் பைத்துல் முகத்தஸிலையும் ஒன்று திரட்டுவானாக. நல்லோர்கள் கூட்டத்தில், வலிமார்கள் கூட்டத்தில், சாலிஹீன்கள் கூட்டத்தில் நம்மை எல்லாம் ஒன்று திரட்டுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.